ஏமா எங்க அவன்? இங்கதாங்க டிவி பார்த்துட்டு இருக்கான். என்னதான் சொல்றான்? பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். இப்போ என்னடான்னா கல்யாணமே வேணான்றான். அவன்கிட்ட கேளு, எதனா பொண்ணு கூட எதனா பேச்சுவார்த்தையாக இருக்க போகிறான். அப்படி எதனா இருந்தால் கூட அந்த பொண்ணு கூட கல்யாணத்தை முடிச்சு தொலைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு தான் அவன் வாயை திறந்து உண்மையை சொன்னான். சொன்னானா? என்ன சொன்னான்? கல்யாணம் பண்ணா ஃப்ரீயா சுத்த முடியாதான், சுதந்திரமா வாழ முடியாதான், அதான் கல்யாணம் வேணான்னு சொல்றான். சுதந்திரமா வாழ முடியாதா? கல்யாணம் பண்ணாம வாழதான் சுதந்திரமா? அப்ப கல்யாணம் பண்ணவெல்லாம் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணா மனைவிக்கு கட்டுப்படணும், குடும்பத்துக்கு கட்டுப்படணும். அந்த கட்டுப்பாடெல்லாம் வேணான்னு வாழறதுக்கு பேரு சுதந்திரம் இல்லை. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆச்சு. இன்னும் சுதந்திரத்தோட முழு பொருள் நிறைய பேருக்கு விளங்கல. கல்யாணம் பண்ணா குடும்பத்துக்கு தேவையானது எல்லாம் செய்யணும். அந்த கடமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேரு சுதந்திரம் இல்லை. கல்யாணம் பண்ணவங்களாம் அடிமையா? அன்புக்கு கட்டுப்படுறது அடிமைத்தனம் இல்லை. மனைவியோட அறிவுரைக்கு கட்டுப்படுறது அடிமைத்தனம் இல்லை. பெற்றோரோட கட்டளைக்கு கட்டுப்படுறது அடிமைத்தனம் இல்லை. ஃப்ரீயா சுத்தணும், சுதந்திரமா ஜாலியா வாழணும் அப்படின்ற முட்டாள்தனத்தை தூக்கி போட்டுட்டு சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் பண்ற வழியப்பார். பருவத்தையே பயிர் செய்யணும் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்து செய்யுங்க. பெற்றவங்க நிம்மதியை கெடுக்காதீங்க.